மட்டுமல்ல, RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை சமையலறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள், அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இவர் இந்த நாட்டில் முன்னேறிய அத்தனை பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி. ஏனென்றால் இன்று இந்த நாட்டின் முதல் குடிமகளாகவே ஒரு பெண் தான் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பெண்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்கள், ஆனால் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக ஒரு பெண், ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தினீர்கள்? அப்படி என்றால் நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி இருக்க கூடாது. ஆக பெண் தலைவரை நிறுத்தியது பாஜக. அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர், அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று. வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின்